ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா முந்திரி பருப்பு சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். துவரம்பருப்பு போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போகிறதுக்காக நான் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கலந்துக்கலாம். கலந்து விட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். நம்ம எடுத்து கடைஞ்சிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். முந்திரி பயிறு என் பையன் உரிச்சிட்டு இருக்கான் பாருங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். அடுப்பில் வச்சுட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறம் பெல்லாக்கொட்டையும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு எல்லாம் போட்டாச்சு. உப்பு சரி இருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா குழம்பு கொதித்து வந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் முந்திரி பயிறு உரிச்சு வச்ச முந்திரி பயிறு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி கொதிச்சு வந்துருச்சுன்னு பாருங்கள். இதான் இறக்குற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம். சாம்பார் கொதிச்சு வந்துருச்சு. சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.